ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவர் தாமே கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்வாராக. இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேத புஸ்தகத்தில் பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள். சிநேகிதன் அடிக்கும் மடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் மடிகள் உண்மையானவைகள். சிநேகிதன்னா யாருங்க? சிநேகிதன்னா யாருங்க? கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை நிறைய பேர் சிநேகித மாதிரி பழகி நம்மளை கவுத்து விட்றதா இன்றைக்கி ஆள் இருக்காங்க. அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவானாக்கா, அவங்க நம்மளை வெளிப்படையாக திட்டிடுவாங்க. சிநேகிதன்ற பேரில் செய்வாங்க. சில பேர் முத்தம் கொடுக்க, அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, இதில் அழகான வசனம் போட்டிருக்கு பாருங்கள். சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையானவர்கள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். முத்தம் கொடுக்குறதுனாக்கா தவறாக நினைக்க வேணாம். அவங்க பேசுகிற வார்த்தைங்க, அவங்க பேசுகிற செயலுங்க, அவங்க நினைக்கிற எண்ணங்கள்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குதான், வஞ்சனை உள்ளதாக இருக்குதான். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. சிநேகிதன் அடிக்கும் மடிகள். ஆமாங்க, ஒரு சில நேரத்தில் கர்த்தர் கூட நம்மளை ரொம்ப சோதிப்பார். நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவரே, நமக்கு நேரமே சரியில்லையா, அவன் நல்லா தானே இருக்கிறான், இவன் நல்லா தானே இருக்கிறான், நல்ல முடியல ஆண்டவரே, என்னை இப்படி பாடுபடுத்துறீங்களே, என்னை மாரி அடிக்கிறதுனாக்க ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க மாட்டார். பொருளாதார தடையாக இருக்கலாம், வேலை ஸ்தானத்தில் தடையாக இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகளாக இருக்கலாம். எவ்வளோ அடி ஆண்டவரே நான் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள மட்டும்தாங்க சோதனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அதாவது வசனம் சொல்லுது பாருங்கள். சிநேகிதன் அடிக்கும் மடிகள் உண்மையானவர்கள். ஆமாம், ஹல்லேலூயா. அவர் உங்களை அடிக்கிறாரு, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா அதில் ஒரு உண்மை ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அதில் ஒரு உண்மை இருக்குது. அது முடிஞ்ச பிறகு ஆண்டவர் உங்களை வேறு மாதிரி எடுத்து பயன்படுத்துவார். வேறு மாதிரி எடுத்து இந்த உலகம் உங்களை காட்டுவார். ஆமாம், நம்மளுக்கு அடிக்கும் போது என்னடா இவங்க போட்டு அடிக்கிறாங்களேன்னு நினைக்கும். ஆனால் அந்த அடியில் பாருங்கள் உண்மை இருக்குது. அந்த அடியில் உள்ளோட எண்ணம் எதுவுமே கிடையாது. அதே வசனத்தில் இன்னொரு அடியை ஒன்று பாருங்கள். சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சத்ரு இடும் முத்தம். ஆமாம், சத்ரு எப்படி இருப்பான் நமக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம புகழ்ந்து பேசுவாங்க. நம்ம பலதர ஆள்கிட்ட போய் நம்மளை போய் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட போய் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள், எல்லாமே என்னதான் அது வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். சிநேகித நடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள், சத்ருமிடும் முட்டங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். ஒரு சில டைமில் கர்த்தர் நம்மளை சோதிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுமை, ஆண்டவர் என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, ஏன் இந்த அடிக்கடிக்குன்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களை இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்களை ஒரு அடிச்சாருன்னு வச்சுக்கலாம், உங்களை தூக்கி மேலே போட்டு கொஞ்சுவார். ஆனால் சத்ரு உங்களை அழகாக கீழே தள்ளுறதுக்கு, உங்களை அழகாக எப்படி சொல்கிற அல்வா உலகத்தார் சொல்லுவாங்க, அல்வா சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளவும் உள்ளே பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை கொடுப்பாங்க. பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணம், எப்படி இவனை தள்ளி விடலாம். ஆமாம், கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களே, இங்கே பாருங்கள். உங்களுடைய பாஸ்டர் உங்களை கடிந்து கொண்டு மெசேஜ் கொடுக்கலாம். உங்களுடைய பெற்றவங்க உங்களை கடிந்து கொண்டு மெசேஜ் கொடுக்கலாம். உங்களுடைய அண்ணன் தம்பி உங்களை கடிந்து கொள்ளலாம், உங்களை திட்டலாம், கொள்ளலாம், உங்களை அடிக்கலாம் போட்டு. ஆனால் அது உண்மையான அடி. மனசில் ஒன்றுமே இல்லை. இவன் திருந்தணும், இவன் நல்லா இருக்கணும், இவன் அப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும் சொல்லி தான் உங்களை செய்கிறாங்க. ஆனால் சத்ரு இடும் முத்தம் எப்படி இருக்கான், அது சத்ரு நமக்கு தெரியாது. இவன் அதாவது திட்டுறதுனால இவன் கெட்டவங்களும் கிடையாது, உங்களை அணைக்கிறதுனால இவங்க நல்லவங்களும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், யார் ஒருத்தர் அணைக்கிறாங்களோ சத்ருங்க, அவங்க உங்களுக்கு கீழே தள்ள தான் அணைக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரியவர். யார் உங்களை அடிக்கிறாங்களோ அவங்க உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான்
உங்களை அடிக்கிறாங்க. பெரிய மாணவர்களை தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் எதுக்குமே நீங்கள் கவலையப்படாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போகிற சபைகள்லையும், நீங்கள் போகிற பெரிய பெரிய மீட்டிங்லேயும், நீங்கள் போகிற இந்த வீட்டு கூட்டத்திலையும் அந்த ஊழியக்காரர் உங்களை வசனத்தின் மூலமாக திட்டலாம், வசனத்தின் மூலமாக கடிந்து கொள்ளலாம். அதான் போட்டிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உண்மை, அதில் ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் கேட்டு போனால் அவங்களுக்கு என்னங்க வந்தது? வழி மாறி போனால் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் ஏவுன்னு அந்த ஆவியான ஏவுதலின் பிரகாரமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்கள ஒரு எப்படி ஒரு அன்பான அடி, அது சிநேகிதன் அடிக்கும் அடி. ஆமாம், எங்கள் பாஸ்டர் கூட எங்களை வந்து திட்டிருக்காரு. என்ன அது ஒரு அன்பாக கடிந்து கொள்வார். ஏன் ஸ்டாலின் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, குரலை உயர்த்தி பேசக்கூடாது, அப்படி பேசணும், இப்படி பேசணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஒரு வழிமுறை, ஒரு புரோட்டோக்கால், ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க நான் அடிக்கிற அடி நல்லது, அதை நம்ம தவறாக நினைக்கவே கூடாது. ஆனால் சத்ரு விடும் முத்தம் வஞ்சனை உள்ளது. அது உள்ள எந்த அளவுக்கு நம்ம கீழே தள்ளுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருடைய பிரியமான தேவ ஜனங்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் செய்கிற எல்லாவித வேலையிலும், உங்கள் வேலை ஸ்தானத்திலையும், உங்களுடைய வண்டி ஓட்டும் போதும், போகும்போதும், வரும்போதும், உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டாண்டியும், நீங்கள் எங்கன்னா பிள்ளைகளை கூட்டுக்கு கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. யார் உங்ககிட்ட பழகினா ஸ்நேகிதமாக அடிக்கிறானா இல்லை வஞ்சகமாக முத்தம் கொடுக்குறானா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். அவரை மீறி ஒன்றுமே நடக்காது, அவருக்கு தெரியாது எதுவுமே நடக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனங்களே, சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மை உள்ளவைகள். ஆமாம், யாருன்னா உங்கள் பாஸ்டர் உங்களை கடிந்து கொண்டாலோ, உங்கள் வீட்டாண்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க யாருன்னா உங்களை திட்டினா அந்த டைமு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நம்பாத போனீங்கன்னு வச்சிங்களேன், சத்ரு உங்களை கட்டி அணிச்சு முத்தம் கொடுக்கும்பொழுது ஒரு இடத்துல போய் உங்களை அறிமுகப்படுத்துகிறா இருப்பாருங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரணும். அப்போ நினைப்பீங்க, அன்றைக்கி போவானான்னு சொன்னாங்கப்பா, நம்ம தெரியாத போயிட்டோம், நம்ம நண்பர் சொன்னார், திட்டினார், நம்ம கோச்சிக்கணும், இவர் அன்பா சொல்லி கூட்டின்னு போய் அங்கே சேர்த்து விட்டார், ஆனால் எல்லா பிரச்சனையும் இவர் தான் காரணம்னு அல்லேலூயா. அப்போ தான் தெரியும். ஆமாம், மனுஷன் மேல் நம்பிக்கை இருப்பதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனங்களே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பை என்னோட யூடியூப் சேனல்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய நம்பர் போடலாம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா அரவிந்த் சொல்லிங்கனாக்கா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் தெரியப்படுத்திங்கனாக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ண கர்த்தருடைய கிருபையால் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.